ஔவையார் சொன்ன ஒரு பாட்டில், அரிது அரிது மாயடாய் பிறப்பர் அரிது, மாயடாய் பிறந்தக்கால் கூன் கூடு செவிடு கேடு நீங்கி பிறத்தல் அரிது, அப்படி பிறந்தக்கால் ஆனந்தம் கல்வி கற்றல் அரிது, அப்படி கற்றக்கால் தானமும் தர்மமும் செய்வாராயில் வானவர் வணங்குவரே. சின்ன ஒரு பெண், உங்க பெண் உங்க குலத்தில் வந்தவங்க தான். மனிதன் கூன் கூடு செவிடு இல்லாமல் பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்லலாம் அசைன் உசைன் நபிகளாங்க சொன்னாங்க. பரிசுத்தாவி நித்திய ஜீவன் என்று இயேசுநாதர் சொன்னார். நாம் சித்தர்கள் 8:2 என்று சொன்னார்கள். சந்திரன் சூரியன் என்றார்கள். சூரியன் பகலில் ஒளியையும் உணர்வையும் சத்தையும் கொடுக்குறானுக்கு. சந்திரனும் இரவில் சேர்ந்து இனவிருத்தியையும் விதை போட்டால் நைட்லாம் போடுவோம், காலைல முளைச்சிரும், வெயிலில் போட்டால் கருவி போகும். அப்போ இப்போ பெண்ணாவும் தாயாகவும் இருந்து உலகத்தை காக்கிற போது அதே மாதிரி உங்களிடமும் சூரியனும் சந்திரனும் இருக்கிறான். இந்த சந்திர சூரியன் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, சந்திரனும் சூரியனும் நேராக சந்திக்கிற இடத்துக்கு அமாவாசை இருட்டு என்று பெயர். அன்னைக்கு தான் அமாவாசை. இருவர் நேர்கோட்டில் வர்றாங்க, நேர்கோட்டில் வர்றாங்க, அமாவாசை அன்னைக்கு. அது இருட்டு. தனித்தனியாக போகிற போது ஒன்றும் இல்லை. கார்த்திகை தீபம், கார்த்திகை மாதம் தீபத்தன்னைக்கு நேரடிக்கு வர்றாங்க, பார்க்குறான், பார்வை இருக்கு. அன்னைக்கு தான் 10 எரியும். 8 நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 உயரச்சத்தா எப்படி பல்பு எரியுதோ அதே மாதிரி அந்த பௌர்ணமி அன்றைக்கு, கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு நேர்கோட்டில் வருது. இது விஞ்ஞானப்படி சொல்ல போட்டால் பூமியை மத்திய ரேகையில் அமாவாசை என்றும், நேரடியாக வர்ற கோட்டில் கடற்கரையில் வருகிற போது சூரியன் விழுந்து தீபம் என்றும் சொல்வார்கள். இப்போ நம்ம ஒரு விளக்கு கொளுத்துறீங்க, என்ன இருக்கும் தெரியல எல்லாரும். ஆனால் கொளுத்துறதுக்கு ஒரு ஏதாவது ஒன்று நெருப்பு வேணும் இல்லைங்களா? ஒன்று நெருப்பு ஊசி வேணும், அல்ல நெருப்பு வேணும், அல்ல ஸ்டவ் வேணும், ஏதாவது ஒன்று வேணும். அதே போல் ஒவ்வொரு மனிதனும் தன் உடலில் இருக்க சந்திர சூரியர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாத ஒரு மூலியமாக அதை ஒன்றா சேர்த்துட்டீங்கன்னா அந்த கற்பூரத்தை கலந்த ஒளியை நீங்கள் காணலாம். இதுதான் பரம ரகசியமாக மறைக்க சமூக ரகசியம் என்று மறைக்கப்பட்டது. இதை ஒரு குருவாக தெரிந்து கொள்ளலாம், அல்லது நல்ல உள்ளத்தால் அதுவே தோன்றும். நீங்கள் என்னைக்கும் நல்லதே சொல்லணும், நல்லதே கேட்கணும், நல்லதே பேசணும். முடிந்தால் உதவி செய்யணும், முடியலைன்னா நம்ம என்னால் முடியலைமான்னு ஒதுக்கிடணும். அப்படி செய்தீர்களானால் உங்களுக்கு இயற்கையிலேயே அந்த இதுவும் வந்துவிடும், அந்த அன்பு கிடைத்து விடும். அந்த சூரியன் சந்திரன் ஒன்றாக உடலில் சேர்ந்து விடும். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் கொளுத்துறாங்க. அதை இங்கே போய் எல்லாரும் ஆயில கும்பிட்டு கல்லை கும்பிட்டு வந்துடுறீங்க. ஒரு பழத்தை கொடுத்து சாப்பிட சொன்னால் அது ருசி உங்களுக்கு தெரியும். அப்படி இந்த பழம் மறுபடியும் வேணும்னு கேட்பீங்க. இல்லாத இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? திருவண்ணாமலைக்கு போகிறீங்க, தீபத்தை பார்க்குறீங்க, கோடிக்கான போரும் நெரிசு அடிபட்டு பிட் பாக்கெட்டில் அடிபட்டு எல்லாம் இழந்துட்டும் வர்றீங்க, அடிபட்டு வர்றீங்க, வியாதியோடு வர்றீங்க. ஆனால் ஒரு தார்பரிய புரியலையே உங்களுக்கு. மேலே மலை மேலே ஒரு நெய்யை அகல வச்சு அதை கொளுத்துறாங்க, அது எரியுது. அதே ஜோதி தம் தலையில் இருக்கு, அதை நீங்கள் ஏன் எரிய வச்சு பார்க்கக்கூடாது? உங்ககிட்ட பார்த்துட்டீங்கன்னா அந்த மலையே உங்ககிட்ட வந்து நிற்கமே, கேட்குமே, என்ன நல்லது செய்து கேட்குமே, நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்க. இப்படி செய்தவர்கள் தான் இன்றைக்கு நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டத்தார் சொன்னார், அழுதார். பல ஆண்டுகளாக அவர் பூஜை பண்ணார். காலையில் ஆரம்பிக்கிறவர் 11 மணி வரைக்கும் பூஜை பண்ணி முடிச்சுட்டு இந்த புக்குகளை படிச்சுட்டு தான் அடுத்த சாப்பாட்டுக்கு வருவார். சில நேரத்தில் மயங்கி விழுந்துருவாராம், மயக்கம், பசி மயக்கத்தில். அந்த அம்மா தூக்கி உட்கார வச்சு பால் கொடுத்து சாப்பாடு கொடுப்பாங்களாம். அவருக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ஞானம் ஒரு குரு வந்தார், ஒரு குரு காமிச்சு கொடுத்தாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, மந்திரத்தை உண்ணி மயங்கி தடுமாறி விந்து உருகி நாதமாம் மேலொழியை காணாமல் அந்தரத்தில் கும்பறிந்து அந்தக போல ஆனேனே. அதாவது தம் உடலில் இருக்க ஜீவகாந்தத்தை உருக்கி மேலே ஏற்றி அந்த தீபத்தை நான் பார்த்து அந்த பரவசமடைந்து அவர் திருப்தியப்படாதவங்க பைத்தியக்காரன் மாதிரி கண்ணே தெரியாதவன் ஒரு கம்பை தட்டு கொண்டே ரோட்டில் போவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 கம்பு போவான். அந்த கம்பை எரிச்சிட்டானா அவன் போக முடியுமா? அதான் எந்த உரையும் மேல்வழியை காணாமல் அந்தரத்தில் கும்பறிதான் அந்த கம்பு ஆனேனே. போனேன்,
கண்ணு தெரியாமல் கண்ணை வீசிட்டேன், எனக்கு இப்போ தெரியாமல் போயிட்டேன். அப்படி நான் வாழ்ந்தேன். 35 ஆண்டு காலம் என்னோடய வாழ்க்கை வெறுத்து போச்சு, பட்ட துன்பங்கள்லாம் போதும் போதும் என்றேன். அப்போ உடனே அவர் ஞானம் கிடச்சிது. எல்லாம் தர்ம கோமணத்தை கட்டினாரு, வெளியே வந்துட்டார். வந்து ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலில் போய் உட்கார்றாரு. இது அனுபவப்படவங்களுக்கெல்லாம் நான் சொல்றதெல்லாம் இன்னைக்கு சொல்ல போகிறது அனுபவங்கள், யார் யார் எப்படி வாழ்ந்தார்கள்னு. அப்போ அந்த ஊர்லேயே சோழ நாட்டெலாம் இருந்தார். இங்கே தான் பூமாரெலாம் பிறந்தார். அவர் மாயவர் தான் ஒரு சொந்த பிறந்து வளர்ந்த இடம். குலோத்துங்க சோழன் ஒரு சுற்றுலா ஆண்டுகிட்டு இருக்கான். அப்போ அந்த ஊரில் இருக்கிற மந்திரி, இந்த போராம பிடித்தவர்கள் எல்லாம் போய் இந்த மாதிரி சாமியார் ஆகிட்டாரு, மன்னரே உங்களுக்கு அடுத்த பெரும் பணக்காரராக இருந்தவர் அவர் இப்படி ஆகிட்டாரே, அவர் கூட அதே சொல்கிறாரு. அப்படியே மந்திரிகள், தளபதிகள், சொந்தக்காரர்கள், பெரியவங்களாம் வெறுப்பேற்றுறாங்க. மன்னரே சரி இவ்வளவு பேர் சொல்கிறாங்களே என்னதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு கும்ப கோபத்தோடும் வேகத்தோடும் உரிய வாழ்வோடும் குதிரை இளப்படையோடு வந்துக்கிட்டு இருக்காரு. சின்ன குட்டி பழம் ஒன்று இருக்கும், தர்கா படையும் கூட. இவர் கோயிலில் கால் மேல் கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கார். பட்டத்தார் மன்னர் வந்தார். இவர் மனங்களை வாங்கன்னு சொல்லலை, ஒரு பாட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கார். அப்புறம் கூப்பிட்ற பட்டத்தாரே, நீ இப்படி உட்காந்துட்டே பொருள் தனவந்தர இருந்து ஒன்றால் எனக்கு வரியும் வரல, எதுவும் வர முடியாமல் போச்சு, இப்படி பண்ணலாமான்னு கேட்குறார். அதெல்லாம் என்ன பலன்கண்டாய் நீ அப்படின்னு கேட்குறார். நான் அமர்ந்திருக்க நீர் நிற்க என்று சொன்னார். தமிழில் பாருங்க, ஒன்றுமே தெரியாதவருக்கு என்னோட ஞானத்தமிழ் வந்தாச்சு. நான் அமர்ந்திருக்க நீர் நிற்க என்றார். மன்னர் பார்த்தார், ஒன்றுமே புரியவில்லை. மன்னர் எப்பவும் சோழர்கள் எல்லாம் மன்னர்கள் படித்தவர்கள். ஆமாம், விளக்கம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் விரை சொல்கிறார், நேற்று வரைக்கும் நான் உங்களுடைய பிரஜைகளில் ஒருவன். எவ்வளவு பணம் இருந்தாலும் தாங்கள் சொல்லி அனுப்பித்தால் நான் ஓடி வந்து உங்களுடைய கையெட்டி இருக்க வேண்டிய என்னுடைய கடமை. இன்றைக்கு அந்த ஈசனை பார்த்து விட்டேன், என் உள்ளத்தில் உடலில், நான் அதுக்கு தலைவணங்க மாட்டேன் என்றார். அவர் மன்னர் சொன்னார், இவருக்கு எல்லா பாதுகாப்பு கொடுங்கள், எல்லா வேலைக்கும் தொல்லை வரக்கூடாது, யார் எப்போ கேட்டாலும் அவர் உணவு கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டு போய்விட்டார். அப்போ சூழ்ச்சிக்காரர்களுடைய கட்டளை அங்கே எடுபடவில்லை. அடுத்து உடனடியாக பட்டத்தார் என்ன பண்ணார், ரோட்டில் போய்கிட்டு இருக்காரு. தன்னுடைய தங்கை பெரும் பணக்காரி, அவன் என்ன நினைக்கிறா, வேணா சாமியார் தானே நம்ம கொண்டு சொல்லி ஒரு அப்பம் சாப்பிட்டோம். அவருக்கு இந்த அப்பம்னா போலி, அது அந்த காலத்தில் தேங்காய் எல்லாம் சுடுவாங்க. அதில் ஒரு விஷத்தை வச்சு போய் நிற்கிறார் வாசலில், கை நீட்டிக்கிட்டு போகிறாரு. நம்ம கொண்டாந்து கையில் வைக்கிறாங்க. விஷத்தை வச்சு சாகிறது, குட்டியே விஷம். அவர் அந்த வண்ணத்தை கண்ணை மூடி பார்த்தாரு, உள்ள விஷம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த அம்மாவுக்கு தெரியாதவரை பற்றி சொன்னார். தன்னப்பம் தன்னை சுடுவோம், வீட்டப்பம் கோட்டை சுடும் தூக்கி அந்த அம்மா வீட்டில் போட்டார். பற்றி எரிஞ்சுது. ஓடி வந்து எல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க. திரும்ப தெரியாமல் பண்ணிக்கிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. கேட்டவுடன் சரி உடனே நெருப்பு அணைச்சார். போய்கிட்டே இருக்கார். அடுத்து அவர் அது இறைவன் ஆகும். அந்த அற்புத ஜோதியை பார்த்த அப்புறம் சில திருவிளையாட்டுகளே உங்களுக்கு நான் சொல்கிறேன், அனுபவத்தை படித்தார். இது சரித்திரம், புராணம் அல்ல. புராணம் வேறு, சரித்திரம். இது நடந்த சரித்திரம்.